இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 121 சங்கீதம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 121 சங்கீதம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என்று இந்த சங்கீதக்காரன் பாடுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அது எழுத்தின்படியான பர்வதம் அல்ல, அது உன்னதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து என்னுடைய ஒத்தாசை வருகிறது. அவர் என் கால்களை தள்ளாட விடுகிறது இல்லை, என்னை காக்கிறவர் உறங்குகிறது இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். காக்கிறது என்ற வார்த்தை இந்த 11 வசனங்களிலே அது எத்தனை முறை வருகிறது பாருங்களேன். 8 முறை வருகிறதாக இருக்கிறது. 8 வசனங்களிலே 11 முறை வருகிறதாக இருக்கிறது. இந்த 121 சங்கீதத்தின் 8 வசனங்களிலே இந்த வார்த்தை 11 முறை அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காக்கிறவர் உறங்க மாட்டார் என்ற இடத்திலே தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். என் காலை தள்ளாட விடமாட்டார், என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் என்ற இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலுடைய குமாரத்தி காக்கப்படவில்லை என்று சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். இஸ்ரவேலை காக்கக்கூடிய இடத்தில் இருந்த பொழுதும் இஸ்ரவேலுடைய குமாரத்தி காக்கப்படாமல் போனது என்ன என்றால் அவள் பிரமாணத்தை காக்கவில்லை என்பதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்திலே ஷாமார் என்ற எபிரேய எழுத்து உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய எழுத்து அதன் அங்கே அதோடைய ரூட் வேர்டு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வேறு 3 வார்த்தைகளும் அங்கே இதை போலவே அர்த்தமுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. இது ஷாமார், ஷீன், மேம், ரேஷ் என்ற வார்த்தைகளுடையதாக இது இருக்கிறது. காக்கிறவர், இது தேவனுடைய பக்கத்திலே தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பக்கத்திலே நாம் தேவனுடைய பிரமாணத்தை காத்து நடக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. இதற்கு இணையான மற்ற 2 வார்த்தைகள் வேதத்திலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அது நாட்சார், நூன், நாட்சார், அங்கே நூன் சாடே ரேஷ், நாட்சார் என்ற வார்த்தையும் அது நாம் காக்கக்கூடிய இடத்துல வாட்ச், கீப் என்று அர்த்தப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அதுக்கு இணையான இன்னொரு வார்த்தை சாகாக், சாமேக், காஃப், காஃப் சோஃபேத், சாமேக், காஃப், காஃப் சோஃபேத், அதுவும் காப்பது என்று அர்த்தப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற இடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேல் தேவனுடைய பிரமாணத்தை காக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். ஷாமார் என்ற வார்த்தை அங்கே காப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பல முறை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவன் தோட்டத்தை காக்க வேண்டும் என்று சொன்ன இடத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்திலே நீ தோட்டத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொன்ன இடத்திலே ஷாமார் என்ற அந்த எபிரேய சொல் தான் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தோட்டத்தை காத்து கொள்ள வேண்டும், தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், தோட்டத்திலே அவன் வேலை செய்ய வேண்டும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரமாணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தோட்டத்தை அவன் பாதுகாக்காததினாலே சத்ரு உள்ளே நுழைந்தான். அவர்கள் உடன்படிக்கையை காக்காததினாலே அந்த ஸ்திரீயோடு, ஏவாளோடு அவன் இடைபடக்கூடிய இடத்தில் இருந்தான். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள் என்பதாக இருக்கிறது. தோட்டத்தை அவன் காக்க தவறினதினாலே அங்கே ஆதாம் தோட்டத்தை இழந்து போனார் என்பதாக இருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிரமாணத்தை காக்காததினாலே வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஏன் இழந்து போனார்கள்? அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை அவர்கள் காக்க வேண்டிய ஜனங்களாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் நம்முடைய ஸ்தானங்களை நாம் இழந்து போவோம் என்பதாக இது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக இந்த வார்த்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே வருகிறது. மனிதன் தோட்டத்தை காக்காமல் போனதினாலே தோட்டத்திலிருந்து அவன் புறம்பாக்கப்பட்டு இப்பொழுது தோட்டத்துக்கு போகும் வழியை அவர் அடைத்து போட்டு தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனிக்கு அவர் காவல் வைத்தார் என்பதாக இருக்கிறது. அங்கே தேவன் தோட்டத்தை காக்கக்கூடிய பிரமாணத்தை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். தோட்டத்தை அவன் காக்கவில்லை. அங்கே 2 பேரும் பிரியாதபடிக்கு 2 பேரும் பாடுபட்டு பண்படுத்த வேண்டும் என்ற பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அங்கே மற்றொருவன் உள்ளே நுழைந்து அவர்களோடு பேசக்கூடிய இடத்திலே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் பயப்படுற ஆளா? ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. உங்கள் மனது கெடுக்கப்படும். மனிதன் கெட்டு போகிறான் என்பது, மனிதன் கெட்டவன் என்பது அவனுடைய மனதை வைத்துதான் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மனதின் யோசனைகள் எப்படிப்பட்டதோ, அவனுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்படிப்பட்டதோ, அவன் வாயின் வார்த்தைகள் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. அவனுடைய வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்கிறதுனாலே அவன் அப்படிப்பட்ட மனிதனாக அவன் காணப்படுகிறான். வாயின் வார்த்தைகள் நன்மையானவைகளாக இருந்தால் நல்ல மனிதன் என்று சொல்லப்படுகிறான். அவனுடைய கிரியைகளும் நல்லவைகளாகவே இருக்கிறது. மனதின் யோசனைகள் தீமையாக இருந்தால், வாயின் வார்த்தைகள் இருதயம் திருக்குள்ளதாக இருந்தால் வாயின் வார்த்தைகள் தீமையுள்ளதாக வெளிப்படும். அதனாலே அவன் கெட்டவன் என்ற இடத்திலே அவன் கணிக்கப்படுகிறான். மனிதன் அவன் எப்படியோ அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய கிரியைகளும் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கே தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். பிரமாணத்தை சாவதானத்தோடு ஜாக்கிரதையாக காக்கக்கூடிய இடத்திலே அங்கே ஆதாம் இல்லாததினாலே அங்கே தோட்டம் பறிபோனதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டால் தேவன் நம்மை மன்னிப்பார். ஆனால் பழைய இடத்துக்கு நாம் வருவது என்பது நிச்சயமில்லாததாக இருக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் தயாளர், அவர் மன்னிக்கிறதிலே தயாளராக இருக்கிறார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பு அது அளவிட முடியாததாக இருக்கிறது. மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். எல்லாம் மெய்தான். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக அவர்கள் போராடி தங்கள் ஜீவனையும் எண்ணாதபடிக்கு போராட வேண்டும் என்று யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு விசை வைக்கப்பட்ட விசுவாசம். தேவனை நீங்கள் 100 முறை நம்பலாம், ஆனால் தேவன் நம்மை ஒரு முறைதான் நம்புவார் என்ற இடத்தில் இருக்கிறது. ஆதாமை தேவன் ஒரே முறைதான் நம்பினார். அவன் ஒரு முறை தவறிவிட்டான். அவன் தோட்டத்தை இழந்து போனான். அவர் இரக்கம் பாராட்டினார். அவருடைய இரக்கம் என்பது அங்கே எப்படி இருக்கிறது? அவருடைய இரக்கம் அவர்களுக்கு ஒரு தோளுடையை கொடுத்தார். அவர்களுடைய நிர்வாணத்தை மாற்றினார். அவருடைய தோட்டத்தை விட்டு வெளியாக்கிவிட்டார். அவர்களுக்கு தேவனுடைய இரக்கத்தினாலே மன்னிப்பு கிடைத்தது. அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது என்ற இடத்தில் தான் இருக்கிறது. 32ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். 32ஆம் சங்கீதம் முதல் வசனம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மறைக்கப்பட்டதோ என்று அங்கே எழுதுகிறார். வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மூடப்பட்டன, ஆனால் மன்னிக்கப்படவில்லை என்ற இடத்தில் இருக்கிறது. மன்னிக்கப்படுவது என்றால் முற்றிலும் நீக்கப்படுவதாக இருக்கிறது. அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. மூடப்பட்டது என்றால் மன்னிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு ரிடம்ஷன், அங்கே மீட்பு என்ற ஒரு பரிபூர்ணமான மீட்பு அவர்களுக்கு அருளப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரிக்கிறவர்கள் பாதாளத்துக்கு போகக்கூடிய இடத்திலே தான் காணப்படுகிறார்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது,
நீர் என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைத்தீர். என்றால் என்ன? தாழ்ந்த பாதாளம் என்றால் உயர்ந்த பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது. தாழ்ந்த பாதாளம் இருக்கிறது, உயர்ந்த பாதாளம் இருக்கிறது. நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைத்தீர் என்றால் உயர்ந்த பாதாளத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பாவம் மூடப்பட்டவர்கள். 32ஆம் சங்கீதத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது, முழுவதும் நீக்கப்படவில்லை. ஏனென்றால் முழுவதும் நீக்குவதற்கு கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்படும் வரைக்கும் அவர்கள் பலி செலுத்தக்கூடிய இடத்திலே தானாகவே இருந்தார்கள். மனசாட்சியின் காலம் 2500 வருடங்கள் மனசாட்சியின் பிரமாணத்தை வாழ்ந்தவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். அவர்களுக்கு வாய்மொழியாக பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருந்தன. யோபு தன் வீட்டிலே காலைதோறும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஆபிரகாம் பலிகளை செலுத்தினான். அங்கே ஆபேல் பலியை செலுத்தினார். இதெல்லாம் இவர்கள் பலி செலுத்தினாலும் அவர்களுடைய மனசாட்சி அவர்களை மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்துகிறதுனாலே அவர்கள் மீண்டும் மீண்டும் பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2500 வருஷம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும் அங்கே மரணம் மேற்கொண்டது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆதாம் முதல் மோசே வரைக்கும், ஆபேல் முதல் மோசே வரைக்கும் வாசிங்க. ஆதாம் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். அப்படி இருந்தும் மரணமானது. அங்க அதுக்கு முன்ன வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறதுக்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. பாவம் உலகத்திலே இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. எழுதியாச்சு இல்லையா? நீங்க தெருக்களில் நம்ம ரோட் டாக்ஸ் கட்டுறோம், எங்கனாலும் வண்டியை பார்க் பண்ணலாம். ஆனா நோ பார்க்கிங் போர்டு போட்டாங்கன்னா எங்கனாலும், நான் சொல்றது எங்கு வேண்டுமானாலும் இல்லை, நாம் சரியாக ஒரு ஓரத்திலே நம்ம தெருக்களிலே வாகனங்களை நிறுத்தக்கூடிய முறை இருக்கிறது. ஏனென்றால் நாம் அதுக்கான வரிகளை செலுத்துகிறோம். ஆனால் நோ பார்க்கிங்னு போட்டுட்டாங்கன்னா அங்கே நீங்கள் வாகனங்களை நிறுத்தினால், இங்கே நிறுத்தக்கூடாது என்ற பலகை போட்ட பின்பு அங்கே வாகனங்களை நிறுத்தினால் உங்களுடைய வாகனங்கள் அங்கே பறிமுதல் செய்யப்படுகிறது. அங்கே ஃபைன் போடுறாங்க இல்லையா? எழுத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. பாவம் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்பும் இருந்தது, ஆனால் அது இவ்வளவு உக்கிரமாக இல்லை. அது எழுத்தினாலே உறுதியாக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய இடத்தில் நியாயப்பிரமாணம் கிரியை செய்கிறது என்று கொண்டு வருகிறார். வாசிங்க திரும்ப அந்த 14 வாசித்து 15 வாசி. 13 வாசித்து 14 வாசி. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும், மோசேக்கு பின்பாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பாவம் எண்ணப்படாமல் இருந்தது என்றால் அவர்களை அது விட்டு விட்டதா? அல்ல, மரணம் அவர்களை மேற்கொண்டது. நியாயப்பிரமாணம் வந்த பின்பு இந்த மரணம் உறுதியாக்கப்படுகிறது. அதை மீறுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற பிரமாணங்கள் எழுதப்படுகிறது. இந்த நியாயப்பிரமாணம் வந்த பின்பும் பலிகள் செலுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, அங்கே சர்வாங்க தகன பலி, பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் நிவர்த்தி செய்யப்படவில்லை. மீண்டும் மீண்டும் பலி செலுத்தக்கூடிய இடத்திலே பழைய ஏற்பாட்டு அங்கே பரிசுத்தவான்களும் இருந்தார்கள். அங்கே நியாயப்பிரமாணத்தின் ஆசாரியத்துவமும் அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துகிறதுனாலே மீண்டும் மீண்டும் பலியை செலுத்தக்கூடிய இடத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆசாரியனோ ஒரே முறை பலியை செலுத்தி அவர் வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க ஆசாரியன் நிக்கணும், வேலை முடியலை இன்னும்.
நம்முடைய ஆசாரியன் வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறார். நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும், உடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடுவேன் என்ற பிதாவின் வாக்கு குமாரனுக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய ஆசாரியத்துவம் நம்மை முற்றிலும் விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே அவர் நம்முடைய ஆசாரியன் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மெல்கிசேதேக்கின் முறைமையிலே நம்முடைய ஆசாரியத்துவம் ஜெயத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அங்கே தேவனுடைய பிரமாணங்களை காக்க வேண்டும் என்ற இடத்தில் தான் இவைகளை கொண்டு வந்தோம். சாமர் என்ற வார்த்தை இங்கே 121ஆம் அதிகாரத்திலே 11 முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாமர் என்ற வார்த்தை, ஷாமார் என்ற வார்த்தை அங்கே தேவனுடைய பக்கத்திலும் மனிதனுடைய பக்கத்திலும் 2 பக்கம் இருக்கிறது. தேவன் நம்மை காக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார், நாம் பிரமாணத்தை காக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். ஷமா, கேட்டு கைக்கொள் என்ற இடத்திலே பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணத்தின்படிதான் வாழ வேண்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன இடத்திலே ஏன் காக்கப்படாமல் போனால் இஸ்ரவேலின் குமாரத்தி என்று கேட்டால், தீனால் அவள் ஊரை சுற்றி பார்க்க போன இடத்திலே அவளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனதன் காரணம் என்ன? அவளுடைய தகப்பன் தேவன் நிர்ணயித்த இடத்திலே அவன் இல்லாததுதான் காரணம். இது என் மந்தைக்கு மேய்ச்சல் இருக்கிறது, நான் இங்கு சமாதானமாக வாழலாம் என்று அவன் சுக்கோத்திலே அங்கே கூடாரம் போட்டதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோட செத்தவர். நாம் தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை தேவன் தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். நாம் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு வாழ்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தோட்டத்தை காக்க சொன்னதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அவன் தோட்டத்தை காக்கவில்லை. தோட்டத்திலே காக்காததினாலே எதிரி உள்ளே நுழைந்து விட்டான். இங்கே இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, ஆனால் அந்த இரக்கம் அவர்களுக்கு தோட்டத்தை திரும்பவும் தரவில்லை, அவர்களுக்கு தோலுடையை தான் தந்திருக்கிறது. ஆனால் மேசியா நமக்காக பலியான இடத்திலே நமக்கு பரிபூர்ணமான கிருபை கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு இரக்கம், நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அவர்கள் தேவனை பரிபூர்ணமாக அறிகிற அறிவிலிருந்து விழுந்து போனார்கள். நாம் தேவனை அறிகிற அறிவின் மேன்மை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேய நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார்? எபிரேயர்களது நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே நமக்கு தம்முடைய குமாரனை கொண்டு பரிபூர்ணமாக திருவுளம் பற்றுகிறார். பரிபூர்ணமாக வெளியாக்கப்பட்டிருக்கிறது. குமாரனை பற்றி விசுவாசத்தை அறிந்து கொள்ளுகிறோம். குமாரனை பற்றும் அறிவை அறிந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்திலும் அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வளர்ச்சியை அடைந்து கொள்ளும்படியான ஒரு கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேசியாவை காண ஆசையாக இருந்தார்கள். ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான், என்னை கண்டான், அவன் ஆனந்தித்தான் என்று சொல்லுகிறாரே. ஆனாலும் அவர்கள் தூரத்திலே கண்டார்கள், மார்போடு அழைத்துக் கொண்டார்கள், தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தேசத்தை அடைந்து கொண்டார்களா? முழுவதும் அவர்கள் எழுத்தின்படியும் சுதந்திரத்தை அடைந்து கொள்ளவில்லை. அங்கே ஆவிக்குரிய சுதந்திரத்திலும் பரிபூர்ணத்தை அடையாதபடிக்கு இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் மரணத்தினால் தான் அவர்கள் அந்த பரிபூர்ணத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு தோளுடையை கொண்டு வந்தாலும் தோட்டம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை. இதைதான் யூதா சொல்லுகிறார், ஒரு விசை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும். இந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்துக்காக உங்கள் ஜீவனையும் எண்ணாமல் நீங்கள் போராட வேண்டும். தேவன் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு நமக்கு உபயோகிக்கப்பட்ட அதே வார்த்தை தான் தேவன் இஸ்ரவேலை காக்கிறதுக்கும் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஷமார் என்றால் நாம் காக்க, டு கீப், டு காட், நாம் காக்க வேண்டும், நாம் கைக்கொள்ள வேண்டும் என்ற 2 அர்த்தப்படுகிறது. அதற்கு இணையான 2 எபிரேய வார்த்தைகளையும் நாம் பார்த்தோம். சஹாக் என்பதும் அப்படிதான் அர்த்தப்படுகிறது. அங்கே அந்த 2 வார்த்தைகளும், இந்த 3 வார்த்தைகளும் ஒரே இலக்கணத்தை உடையதாக இருக்க, ஒரே அர்த்தத்தை உடையதாக வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளும், இந்த 3 வார்த்தைகளும் ஒரே அர்த்தமாக இருந்தாலும்
இந்த ஷாமாக் என்ற வார்த்தை முதலாவது ஆதியாகமம் 2:15 தோட்டத்தை காக்கும்படியாக உபயோகிக்கப்படுகிறது. இரண்டாவது, தோட்டத்தை இவன் காக்க தவறிய இடத்திலே ஆதியாகமம் 3:26 தோட்டத்தை காக்கும்படியாக தேவன் சுடரொளி பட்டயத்தையும் அங்கே தேவதூதர்களையும் அவர் வைத்தார் என்பதாக அது முடிவடைந்தது. இதற்கு பின்பாக இந்த வார்த்தை ஆதியாகமம் 4:9 நான் அவனுக்கு காவலாளியோ என்ற இடத்தில் தான் வருகிறது. நான் அவனுக்கு காவலாளியா என்று காயின் ஆபேலை குறித்த விஷயத்தில் அவன் தேவனுக்கு அளித்த பதிலாக அது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். ஆனால் அதற்கு பின்பாக தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 18:19 இவன் தன்னுடைய சந்ததிக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் என் பிரமாணங்களையும் என் கட்டளைகளையும் என் கற்பனங்களையும் என் நியமங்களையும் அவன் சொல்லுவான் என்ற நம்பிக்கையை தேவன் வைத்தார். அவன் சொல்லி அதை காக்கக்கூடிய இடத்திலே தன் சந்ததிகளை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை தேவனுக்கு ஆபிரகாமின் மேல் இருந்தது. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய கிரியைகளை நடப்பித்தார். அவர்களை கொண்டு பூமியின் சந்ததிகள், ஜாதிகள், அங்கே பூமியில் உள்ள தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இடத்திலே தேவன் கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் என்னுடைய சொல்லை அவன் காப்பான் என்ற இடத்திலே அவனோடு உடன்படிக்கைகளை அவர் ஏற்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு நடக்கக்கூடிய அவருடைய ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மேல் வைத்த நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி அவருடைய உடன்படிக்கையை நாம் காத்து நடக்கக்கூடிய இடத்தில் இருந்தோமானால் நம் கால்களை அவர் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தை வருகிறது. என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று அது பொயட்டிக் சென்ஸில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவருடைய வழிகளை நாம் காத்து அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கை கொண்டு நாம் நடப்போமானால் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டார் என்ற இடத்திலே அது இருக்கிறது. நம்முடைய காலை அவர் ஒரு காலம் தள்ளாட ஒட்டார் என்றால் என்ன? நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று எபேசியர் 6:11 முதற்கொண்டு அது எழுதப்பட்டிருக்கிறது கடைசி வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஏன் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும்? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்வது என்பது அவருடைய பிரமாணங்களை நாம் சரியாக காத்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பு என்னும் தலைச்சீராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கொடுக்கிறார், அதை காலிலே தொடுத்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்தவர்களாய் நிற்க வேண்டும். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனமாகிய கைத்தடியை நாம் எடுத்துக்கொள்ள, பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தமாகிய கைத்தடியை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆயத்தத்தோடு எப்பொழுதும் நாம் விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று எபேசியருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். இவைகள் எல்லாம் எப்பொழுதும் ஆயத்தம் என்ற இடத்துல இருக்கணும். எதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆயத்தம் இருந்தால் நமக்கு எதிராக ஒன்றும் நடக்க முடியாது.
நமக்கு எதிரான பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் நாம் ஜெயிக்கக்கூடிய இடத்திலே இவைகளை தரித்தவர்களாய், நாம் உறுதியுள்ளவர்களாய், நாம் விழித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது எபேசு சபைக்கு, எபேசுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் ஏற்ற வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். ஜெபம் என்பது யுத்தம். இன்னாரோடு ஜெபிக்க வேண்டும் என்ற முறைமை இருக்கிறது. யுத்தத்திலே நாம் சட்டங்களை மீறி நடக்க கூடாது. யூதா ராஜா இஸ்ரவேலின் ராஜாவோடு சேர்ந்து போகக்கூடாது என்ற சட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகாபை தேவன் பயக்கிறார். ஆகாபுக்கு மேல தேவனுக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. அவன் தேவனுடைய பயங்கன். அவன் இஸ்ரவேலை வழிமாற செய்கிறான். அவன் இயேசுவேலுடைய பேச்சை கேட்டு அங்கு நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இந்த ஆகாபோடு யோசபாத்து போய் சம்பந்தம் கலக்கிறார். உன் படை என் படை, உன் யுத்தம் என் யுத்தம், பெண் கொண்டு பெண் எடுக்கிறார். ஏன்? ஆவிக்குரியவர்கள் தேவன் ஆசீர்வதிக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். செல்வ பெருக்கு எங்க போய் அவர் சம்பந்தம் கலக்க முடியும்? ராஜாவாச்சே, அங்குதான் அவர் சம்பந்தம் கலக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆகாபும் யோசபாத்தும் இணைந்து யுத்தத்துக்கு போய் திரும்பி வரக்கூடிய இடத்துல தீர்க்கதரிசிகள் புத்திரர் ஒருவன் வந்து யோசபாத்துக்கு எதிர்பட்டு, நீ தேவன் பயக்கிறவனை நேசிக்கலாமா? துன்மார்க்கனுக்கு நீ துணை போகலாமா? அவன் வீட்டின் மேல் பட்டயம் வரும்போது உன் வீட்டின் மேல் பட்டயம் வரும் என்ற நியாய தீர்ப்பை அங்கே சொன்னார். ஆனாலும் தேவன் இவ்வளவு மோசமாக நடந்த ராஜாக்களுக்கும் அவர்கள் தாழ்த்தின போது அவர் இரக்கம் பாராட்டினார். அந்த இரக்கம் பாராட்டினாலும் அதற்குடைய தீர்ப்புகள் சரியாக நடக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வழிகளை நாம் காத்து நடக்கக்கூடிய தேவ ஜனமாக இருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொண்டு அதை மாத்திரம் கிளைம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய சட்டத்திட்டங்களை கை கொண்டு வாழக்கூடிய ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது. தேவன் விரும்புகிறதை செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். குமாரன் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய சித்தத்தை ஒரு நாள் அவர் நிறைவேற்றவில்லை. கெத்செமனேவின் ஜெபம் அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லுங்கள். எல்லாவற்றிலும் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பிய நிருபக்காரர் எழுதுகிறாரே, மரணத்திலும் அவர் தன்னுடைய சித்தத்தை எங்கும் வெளிப்படுத்தவில்லை என்ற இடத்தில் தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. நாம் அப்படி தேவனுடைய வார்த்தைகளை காக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நாம் அதுக்கு கருத்துள்ளவர்களாக இருப்போமானால் தேவன் நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய இடத்திலே வாழ்ந்து, அவர் சொல்லுகிற வழிகளிலே நடந்து, அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் வாழ்வோமானால் தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன இடத்துல இஸ்ரவேல் தேவன் சொன்ன இடத்தில் அவன் தாபறியாதபடிக்கு அதுக்கு முன்பாக அவன் அசந்த இடத்தில் தான் அவனுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. அவருடைய குமாரர் 2 பேர் கொலைபாதகராக போகக்கூடிய இடத்தில் தங்கள் கைகளை கரைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். இதெல்லாம் ஏன் நடக்கணும்? நம்முடைய வாசனையை கெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்காது. தேவன் நிர்ணயித்த இடத்தில் நாம் இருந்தோமானால் நம்முடைய வாசனை கெடுக்கப்படாதபடிக்கு காக்கக்கூடிய இடத்திலே தேவனும் இருப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டார் என்ற இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய கிருபையிலே நாம் நிற்க வேண்டும். முதலாவது நாம் நம்முடைய பாதங்களை அவர் கிருபையிலே நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கிருபையிலே நாம் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இதனாலே நாம் கிருபையிலே நிலை பெற்றிருக்கும்படியான விசுவாசத்தையும் கிருபையையும் தேவன் நமக்கு தருகிறார். முதலாவது நாம் கிருபையிலே நிலை நிற்க வேண்டும்.
நம் கால் தள்ளாடாதபடிக்கு அவர் நம்மை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருபையில் தான் நாம் நிற்கிறோம். நான் நிற்கிறது தேவனுடைய கிருபை, நான் அல்ல, கிருபையே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எவ்வளவு பிரயாசப்பட்ட மனிதன், நியாயப்பிரமாணத்தில் குற்றம் சாட்டப்படாதவன் இல்லையா? புதிய ஏற்பாட்டிலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நான் என்னை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன், என் தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சியாக நான் கிரியை செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதன் அப்பேற்பட்ட மனிதன் சொல்லுகிறார், நான் நிற்கிறது அவருடைய கிருபை, நான் நிற்கிறது அவருடைய கிருபை, அவருடைய கிருபையை கொண்டு அதிகமாக பிரயாசப்படுகிறேன். நான் அல்ல, கிருபையே, கிருபையே, நான் அல்ல, கிருபை. நம்முடைய ஜீவனை இயக்குவது அவருடைய கிருபை. நம்மை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வைத்திருப்பது தேவனுடைய கிருபை. எவ்வளவோ ஆபத்துக்கு நம்மை தப்புவித்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார், நமக்கு ஜீவிக்க பலம் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்க, அதுக்கு பயப்பட நமக்கு விசுவாசம் தந்திருக்கிறார். அதுகளுடைய நடக்க ஒரு வாஞ்சை தந்திருக்கிறார். ரோமர் 9:16 விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அவருடைய இரக்கத்தினாலே நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம். அவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்களிடத்தில் இரக்கத்தையும் காண்பித்தாரே. நீங்கள் பயந்திருங்கள். எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டு இருக்க கடவோம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். யார் கிருபையை விருதாவாக்குகிறார்கள்? யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை வீணடிக்கிறார்கள். மாயையை பின்பற்றுகிறவர்கள் தேவன் அளித்த கிருபையை விருதாவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். நாம் வீணான மாயையை பின்பற்றக்கூடிய கூட்டம் அல்ல. தேவ சித்தத்தை செய்யும்படியாக தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழக்கூடிய ஒரு கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்திலே நாம் உறுதியாக தேவனுடைய வசனத்தின் மேல், நம்ம தேவனுடைய வழிகளின் மேல் நம்முடைய பாதையை நாம் சரியாக்கி கொண்டு நாம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக, நம்முடைய கண்களை கிறிஸ்துவின் மேல் பதித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம யாரை பார்க்கணும்? பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 3:1 என்ன சொல்லுகிறார்? பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அவருடைய வழிகளை நாம் பின்பற்றக்கூடிய, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமானால் நாம் கிருபையிலே நிலைத்திருப்போம். அப்படி இருந்தோமானால் அவரிலே நம்முடைய கண்களை பதித்திருந்தோமானால் இந்த மாயை நம் கண்ணை இழுக்காது. உங்கள் கண்ணானது சரீரத்தின் ஒளியாய் இருக்கிறது. உங்கள் கண்ணானது வெளிச்சம் உள்ளதாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். உங்கள் கண்ணானது உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பறித்து போட்டு விடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஏன் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்கினால் உங்கள் அவயவத்தை தரித்து போட்டுவிட்டு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விடலாம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, நீங்கள் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கினால் கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி கடலிலே அமிழ்த்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால தான் ஈஸின்னு சொன்னேன். மற்றவர்களுக்கு நாம் இடரல் உண்டாக்குவதை காட்டிலும் நாம் மரிப்பது நலமாய் இருக்கும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் அங்கே, பழைய ஏற்பாட்டு மகா பிரதான ஆசாரியன் அங்கே உள்ளே சணல் நூல் சல்லடத்தை தரித்தவனாக, அதற்கு மேலாக சணல் நூல் அங்கியை தரித்தவனாக, அதற்கு மேலாக சணல் நூல் கச்சையை கட்டினவனாக காணப்படுகிறான். அந்த சணல் நூல் சல்லடம் என்பது தேவனுக்கு முன்பான பரிசுத்த ஜீவியம். அந்த சணல் நூல் அங்கி என்பது மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியமுள்ள வாழ்க்கை. நாம் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். 2 கொரிந்தியர் 6 சொல்றார், இந்த ஊழியம் எந்த விதத்திலும் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் இந்த ஊழியத்தை காக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாக காணப்படுகிறோம். அந்த கிருபையை நீங்கள் விருதாவாக்காதபடிக்கு உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6 முதல் 2 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6 முதல் 2 வசனங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நாங்க யாருங்க? உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகல காலத்திலே
நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அணுகுற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். 4 வாசி. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். We are not here to impress you. We are here to express Christ and make you perfect in Christ. எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு பிரயாசப்படுகிறோம். உங்களை பிரியப்படுத்துவதற்கு நாங்கள் பிரயாசப்படவில்லை. உங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கே பிரயாசப்படுகிறோம். நீங்கள் கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம். இந்த விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயராய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராய் இருக்கிறோம். நீங்கள் நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பேரின்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிற்றின்பங்களை கண்டிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். சிற்றின்பங்கள் நம்மிலே காணக்கூடாது என்ற கண்டிப்பான உபதேசத்தை செய்தால்தான் நீங்கள் இந்த கிருபையிலே நிலை நிற்க முடியும். நீங்கள் இந்த கிருபையிலே நிலை நிற்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை, இந்த மாம்சத்தை, இந்த பிசாசை, நீங்கள் உங்கள் சுயத்தை நீங்கள் அழித்த இடத்தில் தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரே நாளில் நடந்துருமா? இது ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். இஸ்ரவேலை காத்து வழிநடத்தி வனாந்தரத்தின் வழியாக ஏன் அவர் கூட்டி வந்தார்? வனாந்தரத்தின் வழியாக அவர் கொண்டு வராவிட்டால் அவன் என்றைக்கோ திரும்பி போயிருப்பான். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்தரத்தின் வழியாக அவனை நடத்தாவிட்டால் அவன் என்றைக்கோ திரும்பி போயிருப்பான். அதில் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு ஆயத்தமாகவும் காணப்பட்டார்கள். அவர்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததினாலே அவருடைய பிணங்கள் அந்த வனாந்தரத்தில் விழும் வரைக்கும் நீங்கள் சுற்றி திரிய வேண்டும் என்று சொன்னார். உபாகமம் 8 அதிகாரத்தில் எதை சொல்லுகிறார்? நீங்கள் உங்களை யார் என்று அறியும்படிக்கே 40 வருஷம் உங்களை இப்படி நடத்தினேன். நாம் நம்மை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை யார் என்று அறிந்து கொள்வதற்காக வேத வசனம், வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சொன்ன வசனம் நமக்கு இருக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின வார்த்தைகள், உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நாம் நம்மை யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவர் தந்த ஆவியின் மூலமாக நம்மில் உள்ள குறைபாடுகளை நாம் நீக்க வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் 1 அதிகாரத்தின் 20 வசனம் துவங்கி வேதமாகிய கண்ணாடியிலே உங்களை தினமும் சரிபார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தின் 18 வசனத்திலே நீங்கள் கண்ணாடியிலே காண்கிறை போல அவரை கண்டு முகமுகமாய் அவரை தரிசிக்கக்கூடிய இடத்திலே தேவ ஆவியினாலே நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆவியின் கண்ணாடியை குறித்து சொல்லுகிறார். நாம் கிருபையிலே நிற்க வேண்டும். அவர் கிருபை அளித்திருக்கிறார். அவர் மூலமாக அளவில்லாத முடிவில்லாத கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரனை அவர் அளவில்லாத அபிஷேகத்தினால், ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகித்தது போல நாம் ஒவ்வொருவரையும் குமாரனுடைய ஆவியின் நிறைவினால் தந்து அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அந்த நிறைவினாலே நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை நாம் விருதாவாக்க கூடாது. இந்த கிருபையிலே நாம் நிலை நிற்க வேண்டும். இந்த கிருபையை கொண்டு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த கிருபையினாலே நாம் காக்கப்பட வேண்டும். இந்த கிருபையினாலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையை நான் விருதாவாக்கவில்லை, நான் அல்ல, கிருபையே என்று சொல்லுகிறார். இந்த கிருபை பழைய ஏற்பாட்டிலே பரிபூர்ணமாக கிடைக்கவில்லையே. அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். அவருடைய இரக்கத்தினாலே அவர்கள் தோளுடைய அடைந்து கொண்டாலும் கூட தோட்டம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவினாலே நாம் தோட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட ஏதேனிலே இருப்பாய். அந்த கல்லனுக்கு என்ன சொல்லப்பட்டது? இன்றைக்கு என்னுடனே கூட நீ ஏதேனிலே இருப்பாய். ஏதேன் என்றுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆமாம் தானே? ஏதேனில் தான் இருக்கிறான். பரதீசில் இருப்பாய் என்பது தேவனுடைய தோட்டம் என்று கணக்கிடப்படுகிறதாக இருக்கிறது. நீ இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய். நீ இன்றைக்கு என்னுடனே ஏதேனில் இருப்பாய். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. சிலர் வெண்வஸ்திரத்தை வெறுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் வெண்வஸ்திரத்தை வெறுக்கிறவர்களாக இருந்தால் இயேசுவும் வெண்வஸ்திரம் தரித்தவராய் பொற்கச்சை கட்டினவராய் நிற்கிறாரே.
வெண்வஸ்திரம், நான் அதை நீங்கள் அதை ஒரு கூட்டமாகவோ ஒரு பிரிவினராகவோ பார்க்கக்கூடாது. அது ஜெயம், அது பரிசுத்தம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் வெண்வஸ்திரம் கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தோட்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். நாம் ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் பெறுவதற்காக நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை கொண்டு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த கிருபையினாலே நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையினாலே கிறிஸ்துவில் நம்மை குறித்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் கிருபையில் நிற்கக்கூடிய பகுதியாக இருக்கிறோம். நம்மை கிருபையினாலே அவர் ரட்சித்திருக்கிறார். இது உங்களால் ஆனதல்ல, தேவனுடைய ஈவு. நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். மனிதன் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்து பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதுக்கு முன்பான நிலவரம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணத்திலே தான் வாழ்ந்த நிலவரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நான் விரும்புகிற நன்மையை நானே செய்ய முடியவில்லை, நான் விரும்பாத தீமையை செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை. என் மனதின் பிரமாணம் என்னை மேற்கொள்ளுகிறது. என் சரீரத்தின் பிரமாணம், என் சரீரத்தில் காணக்கூடிய பாவ பிரமாணம் இருக்கிறது, என் மனதின் பிரமாணம் இருக்கிறது, பாவ பிரமாணம் இருக்கிறது, மரண பிரமாணம் இருக்கிறது. நான் எப்படியெல்லாம் போராடுகிறேன். என் மாம்சத்திலே கிரியை செய்யக்கூடிய பிரமாணங்கள் காணப்படுகின்றன. நான் எப்படி இருக்கிறேன்? நிர்பந்தமான மனிதன். நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியவில்லை, விரும்பாத தீமையை செய்யாமல் இருக்க முடியவில்லை. யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்ற ஓலமிடக்கூடிய இடத்தில் பவுல் காணப்படுகிறார். இது பவுலை பற்றியது அல்ல. ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் செய்து அவன் முடிக்க வேண்டும். ஒன்றை மீறினாலும் எல்லாவற்றையும் மீறினான் என்று அவன் தீர்க்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறது. மனிதன் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டதே தவிர அவன் செய்து முடித்து ஜெயம் பெறுவதற்காக கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவனால் செய்து முடிக்க இயலாது. 613 கட்டளை கொடுத்திருக்கிறார், அங்க சட்டம் கொடுத்திருக்கிறார். 613 சட்டங்களிலே அவன் எல்லாவற்றையும் அவன் கடைபிடிக்க முடியுமா? 365 அவன் செய்யக்கூடாதவைகள், 248 அவன் செய்ய வேண்டியவைகளில் ஒன்று தவறினாலும் செய்யக்கூடாதவைகளை ஒன்று செய்து விட்டாலும் அவன் எல்லாவற்றையும் மீறினான் என்று நியாயப்பிரமாணம் அவனை தீர்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த பிரமாணம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியினாலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து தேவனுக்குரியவர்களை பற்றி கொள்ளக்கூடிய இடத்தில் இருப்பவன் தான் ஆவிக்குரியவன். ஆனபடியினாலே நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணத்தை அவன் கை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து முற்றும் விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே நிறைவேற்றி நம்மை கிருபையின் பிரமாணத்துக்கு கொண்டு வந்து கிருபையிலே விசுவாசத்தை கொடுத்து நம்மை நிலைநிற்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். கிருபையிலே விசுவாசத்தினாலே கிருபையிலே நிலை நிற்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறோம். ஏனென்றால் மனிதன் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் இந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், பாவியை அல்ல. அவர் பாவியை நாடோறும் வெறுக்கிறார். எந்த பாவியை? மனம் திரும்பாதவனை. அவர் பாவத்தை வெறுக்கக்கூடியவராகவும் பாவியை சிநேகிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆனால் மனம் திரும்பாத இடத்திலே அவன் மேல் அங்கே தீமை நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறதில் தயாளராக இருக்கிறார். ஆனால் அதற்கு அவன் முதலாவது திருந்துவதற்கு தன்னை ஒப்புவிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. நாம் யாரையும் நாம் தீர்த்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் தீர்க்கப்படுவோம் என்ற எச்சரிப்பு இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் ஒருவனும் நியாயம் தீர்க்க வரவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய வார்த்தை நான் வந்து வெளிப்பட்ட இடத்துல ஒருவனையும் நியாயம் தீர்க்க வரவில்லை, எல்லோரையும் ரட்சிக்க தான் வந்தேன்.
ஆனால் உங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது என்ன? அவருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும் என்ற இடத்தில் தான் தேவனுடைய வார்த்தை பயங்கரமாக இருக்கு. அவருடைய பட்டயம் ஒரு நாளும் விருதாவாய் திரும்புகிறதில்லை. அவருடைய வசனம் ஒரு நாளும் விருதாவாய் திரும்புகிறது. ஒன்னில் ரட்சிக்கும், இல்லையேல் பட்சிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிருபையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் கிருபையிலே நிலை பெற வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையிலே நிலைத்திருப்பதற்கு நாம் தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பதே தேவன் நம்மேல் வைத்த, நம்மை சிருஷ்டித்த நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க, துதிக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன் உதாரணமாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கை இருக்கிறது, தாவீதுடைய வாழ்க்கை இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய எல்லா காலங்களிலும் தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய, தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்திலே இருந்தார்கள் என்பதை நாம் மனதில் கொண்டு நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நாம் விருதாவாக்காதபடிக்கு அந்த கிருபையை பெருக்கிக் கொள்ளத்தக்கதாக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய இடத்திலும் துதிக்கக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டும். அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நாம் நடப்போமானால் தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலாவது தேவனுடைய கிருபையிலே நிற்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, அவருடைய சுவிசேஷம், நாம் கேட்ட சுவிசேஷத்திலே உறுதியாக நிற்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் சொன்ன உபதேசங்களை நீங்கள் கை கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் கொலோசியருக்கு எழுதும்போது எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படியாகும் என்று சொல்லுகிறார். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்திலே, முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாயிருந்த நம்மை பரிசுத்தரும் குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே தேவன் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டாக்கப்பட்டிருந்த இந்த இடைவெளியை, பகையாக நின்ற சுவரை அவர் தகர்த்து சுவிசேஷத்தினாலே அவர் அந்த வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். சுவிசேஷத்தினாலே அவர் இந்த ஜீவனை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை வெளிப்பட்டது. சுவிசேஷத்தினாலே மரணத்தை விழுங்கினார். இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 10 இன்னொரு முறை வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் பிரசன்னமானதினாலே கிருபை வெளிப்பட்டது. அவருடைய சுவிசேஷத்தினாலே அவர் ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளியரங்கமான கோலமாக்கி இருக்கிறார். அங்க ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க இன்னொரு முறை. இவர் மரணத்தை பரிகரித்தார், ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தின் மூலமாக அங்கே ஜீவன் அழியாமை கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலினாலே கிருபையும், அவருடைய சுவிசேஷத்தினாலே அவர் ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை விட்டு பிரிந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் வந்துவிட்டது. மரணம் இல்லாதவனாய் நித்திய ஜீவன் உள்ளவனாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஏதேனின் 7 ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியும். நித்திய ஜீவன், அழியாமை, ஆளுகை என்று நாம் 7ஐயும் நம்ம அறிந்திருக்கிறோம், ஆளுகை வரைக்கும். அங்கே இந்த 7 ஆசீர்வாதங்களையும் அவன் ஒரே கீழ்ப்படியாமையிலே இழந்து போனான் என்பதாக இருக்கிறார்.
அதுக்கு பின்பாக அழியாமை உள்ளவனாக தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவன், ஆளுகை உள்ளவனாக மகிமையுள்ளவனாக வைக்கப்பட்டவன். அந்த மகிமையை இழந்து போனான், அந்த ஆளுகையை இழந்து போனான், அந்த ஜீவனை இழந்து போனான், மரணத்துக்குரியவனாக மாறிவிட்டான் இல்லையா? உடனே வரவில்லை, அவன் ஆவிக்குரிய மரணம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. ஜெயம் பெற்றவர்கள் மேல் இந்த இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்படி என்றால் இரண்டாம் மரணம் என்றால் முதல் மரணம் இருக்கிறது. முதல் மரணம் என்பது சரீரத்தை விட்டு ஜீவன் போகிறதாக இருக்கிறது. ஆனால் இரண்டாம் மரணம் என்பது நித்தியமாக தேவனை விட்டு மனிதன் பிரிந்து விடுகிறதாக இருக்கிறது. இந்த இரண்டாம் மரணம் தான் அங்கே ஆதாமுக்கு முதலாவது நேரிட்டது. அவன் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் இழந்து விட்டான். ஆனால் இரண்டாம் மரணம் அவனுக்கு முதலிலும், முதலாம் மரணம் அவனுக்கு இரண்டாவதாகவும் வருகிறது. ஆனால் அவனை தூக்கி எடுக்கக்கூடிய கிருபையை தேவன் அளித்தார். அங்கே ஆதாமை அவர் இறங்கி அவர் மீட்கக்கூடிய இடத்தில் நேரடியாக இல்லை என்றாலும் அவனுக்கு 3:15 வாக்குத்தத்தங்கள் மேசியாவை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு முதலாம் மரணம் இரண்டாம் மரணம் என்பது எப்படி இருக்கிறது? முதலிலே சரீரத்தை விட்டு ஜீவன் போகக்கூடிய இடத்திலும், இரண்டாவது தேவனை விட்டு பிரியக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள். தேவனை விசுவாசித்து இந்த ரட்சிப்பை பெற்று இந்த கிருபையை காத்து கொண்டு இந்த ஜெயத்தை பெறுகிறவர்கள் மேல் இந்த இரண்டாம் மரணம் அங்கே பலன் செய்ய முடியாது. 1000 வருட அரசாட்சிக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் அங்கே பாக்கியவானுமாய் இருக்கிறான். இரண்டாம் மரணத்துக்கு அவன் மேல் அதிகாரம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனை விட்டு பிரிந்திருந்த மனித குலத்தை இணைக்கும்படியாக கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கி ஒப்புரவாகலின் சுவிசேஷத்தையும் ஒப்புரவாகலின் உபதேசத்தையும் ஒப்புரவாகலின் ஊழியத்தையும் அவர் நிலைநாட்டினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 10 ஒப்புரவாகலின் உபதேசம், ஒப்புரவாகலின் ஊழியம். இப்படி தேவன் மனிதனுடைய அக்கிரமங்களை நினைக்கிறது இல்லை என்று அந்த உபதேசத்தை சொல்லி தேவனோட ஒப்புரவாகக்கூடிய ஊழியத்தை அங்கே அவர் ஸ்தாபித்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் தந்தன தேவன் இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார் என்று எபேசியர் முழுவதும் அதை எழுதி வைத்திருக்கிறார். இருதரத்தாரையும் அவர் எப்படி ஒப்புரவாக்கினார்? தடையாக இருந்த சுவரை அவர் நீக்கி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு கட்டளையாகவும் நமக்கு எதிராக எழுதியிருந்த அந்த பிரமாணத்தில் கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், அவராலே மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற இடத்திலே நாம் இருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதை தான் கொலோசிய நிருபக்காரர் 1 அதிகாரத்தின் 20-21 வசனத்தில் சொல்றோம். நாம் கிருபையிலே நிலைநிற்பது மாத்திரமல்ல, நாம் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி நாம் நிலைத்திருக்க வேண்டிய பகுதிகள் நிறைந்திருக்கிறது. இந்த காலை வேளையிலே நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனுடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட நாம், தேவனுடைய கிருபையிலே நாம் நிலை நிற்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலே நாம் நிலை நிற்க வேண்டும். அவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அப்படி இருந்தோமானால் தேவன் நம்மை காத்து வழிநடத்துகிறது உண்மையாக இருக்கிறது. அவர் நம்மை காத்து நம்மை வழிநடத்தி நம்முடைய கால்கள் தள்ளாடாதபடிக்கு அவர் காக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கால்களை பலப்படுத்தக்கூடிய தேவன், நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தக்கூடிய தேவன், நமக்கு கிருபை அளிக்கக்கூடிய தேவன். கிருபையிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான பக்கம், அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தின் ஆசீர்வாதத்தோடு நின்று விட்டார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய பரமேறுதலின் வலது பாரசத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். நம் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே இந்த கிருபையை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலும், நம் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே இந்த சுவிசேஷத்திலே நிலை நிற்கக்கூடிய இடத்திலும் ஒரு குற்றமில்லாத, ஒரு தண்டிக்கப்படாத, ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும்.
அப்படி நாம் நடப்போமானால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய வழிகளிலே நாம் நடப்போமானால் நம்மை காக்கிறவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை என்ற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகளிலே நடப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அதை கேட்டு அதை கை கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய இடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்.